Hello everyone. இன்னைக்கு டே 24 ஆஃப் டூயிங் LeetCode ப்ராப்ளம். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா 1 to 5 வேலிட் palindrome. ஸோ palindrome அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு சேம் ஸ்ட்ரிங் வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம palindrome சொல்லுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ அப்படின்னா if it is a palindrome, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, a man, a plane, a canal and a Panama அப்படி சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்க ஸ்பேஸ், கம்மா அண்ட் கோலன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் லோவர் கேஸாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதில் ரேஸ் அ கார்னு இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு செக் பண்ணுறப்ப அதில் எரர் வரும். பிகாஸ் வந்து ஈயும் சியும் வந்து மேட்சிங்காக இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 என்ன பண்ணிக்கிறேன்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நான் வந்து லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு a man, a plane, a canal, Panama. ஸோ இதில் எல்லாமே நான் வந்து ஏயும் பியும் வந்து ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன மெத்தட்னா டாட் டு லோவர் கேஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் நான் இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் n-1 வச்சுக்க போகிறேன். ஸோ நான் இதை எப்படி செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டர், லாஸ்ட் ஒரு பாயிண்டர், ரெண்டு பாயிண்டருமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரன் பண்ணுவேன். அப்படி இல்லை வேறு வேறு இருந்துச்சுன்னா அப்போயே நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா while left less than right போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க ஸ்பேஸு, கம்மா, கோலன் அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிங் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். நான் சொன்னேன்ல என்னென்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டரும் ஈக்குவலாக இல்லாத அப்போது நான் வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருவேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் லூப்க்கு அப்புறம் நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நம்ம ஃபால்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஏன் நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த while loop வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடுச்சு. அப்போ ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகலை. அப்போனா s dot caret of left not equal to s dot caret of right வந்து கண்டிஷன் ட்ரூ சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் வராது. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு, அது எப்படி அப்படின்னா, while not character dot is digit or letter of s dot character of left அப்படி இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். தட் இஸ் நான் லெஃப்ட் பாயிண்ட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஸ்பேஸு, கம்மா அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, கேரக்டர் இல்லைனா டிஜிட் இல்லாமல் வேறு ஏதாச்சும் எனக்கு வந்து கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா நான் அப்போ வந்து லெஃப்ட்டை ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நான் ரைட்டுக்கு போட்டுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுட்டா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 0 less than லெஃப்ட். ஸோ 0 வந்து லெஃப்ட்டு, ரைட்டு வந்து 29. ஸோ 0 less than 29 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டர் என்ன ஏ. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு ஏ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு லெஃப்ட் வந்து 1ன்னு மாறிடும் அண்ட் ரைட் வந்து எனக்கு 28ன்னு மாறிடும். ஸோ 1 less than 28 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எனக்கு 1th இண்டெக்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த while கண்டிஷன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போனா எனக்கு வந்து லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு மாறிடும். ஸோ 2 less than 28. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து எம் இருக்கும். ஸோ எம் நாட் ஈக்குவல் டு எம்மா கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ மறுபடியும் எனக்கு லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும், ரைட் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3 less than 27 எனக்கு கண்டிஷன் இது ட்ரூ. ஸோ எனக்கு வந்து உள்ளார எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் இருக்குன்னா ஏ இருக்குது. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு ஏவா, இல்லை கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் எனக்கு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். 4 and 26ன்னு எனக்கு மாறிடும். ஸோ மறுபடியும் எனக்கு கண்டிஷன் செக் பண்ணுறேன், 4 less than 26 அப்படி சொல்லிட்டு எனக்கு கண்டிஷன் ட்ரூ. அண்ட் எனக்கு பார்த்தா வேரியபிள் தான் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ஸோ வந்து n நாட் ஈக்குவல் டு n கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். அப்போனா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். 5 less than 25. அப்போ பார்த்தா எனக்கு வந்து எனக்கு கேரக்டர் இருக்குது, தட் இஸ் நான் ஆல்ஃபபெட் கேரக்டர் இருக்குது, கம்மா இருக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு லெஃப்ட் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆயிரும் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் ஒரு கேரக்டர் இதாயிரும். ஸோ 7ன்னு எனக்கு மாறிடுச்சு. ஸோ 7 less than 25 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன கேரக்டர் இருக்குது, ஏ இருக்குது. ஏ நாட் ஈக்குவல் டு ஏ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ
நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து 8 லெஸ் தென் 24. ஸோ எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளார போய் பார்த்தா எனக்கு ஏக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால லெஃப்ட்டு எனக்கு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும் 9 சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்குது இந்த எக்ஸாம்பிள். ஸோ நான் அதனால் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ரேஸ் அ கார். இதில் வந்து லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ரைட்டு வந்து 10. 10 - 1 9 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் 0 லெஸ் தென் 9. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னா நான் S இஸ் ஈக்குவல் டு ரேஸ் கார் அப்படி சொல்லி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக இப்படி வராது, பட் ஆனால் நான் சும்மா நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் இருக்க கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர், கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் 1 அண்ட் ரைட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறேன் 8. ஸோ 1 லெஸ் தென் 8. ஸோ அப்போயே எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர் தான் இருக்குது. ஸோ ஏ நாட் ஈக்குவல். ஸோ மறுபடியும் வந்து லெஃப்ட்டு 2ஆக மாறிடும், ரைட் வந்து 7ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர் தான் இருக்குது. ஸோ சிசி. ஸோ சிசி நாட் ஈக்குவல் டு சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், லெஃப்ட்டு அண்ட் ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ 3 and 6. ஸோ அப்போ பார்க்குறப்ப எனக்கு ரைட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரைட் அகைன் டிக்ரிமெண்ட் ஆகும் 5. ஸோ இப்போ எனக்கு 2 லெஸ் தென் 5. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. எனக்கு 5th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது. ஆனால் எனக்கு 3rd இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ அப்போது இ நாட் ஈக்குவல் டு ஏவா, கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனனால எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுக்கு கீழே இருக்க எதுவுமே எனக்கு ரன் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த்துன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்ட்டு ரைட் இஸ் ஈக்குவல் டு n - 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நான் லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் டூ லோவர் கேஸ் ஆஃப் அப்படி சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே லோவர் கேஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நான் while கண்டிஷன் போட்டுக்கிறேன், while லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டு. நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு while கண்டிஷன் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், நமக்கு நான் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ while லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அண்ட் நாட் ஈக்குவல் டு கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆர் டிஜிட் ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் லெஃப்ட். நான் இந்த இடத்துல ஏன் லெஃப்ட் லெஸ் தென் ரைட் போட்டிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு வந்து ரைட் வந்து லெஃப்ட் வந்து ரைட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் அப்போயே வந்து கண்டிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் அந்த கண்டிஷனை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து while loop வந்து ரைட்டுக்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அண்ட் நாட் ஈக்குவல் டு character dot is letter or digit of s dot caret of right. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் s dot caret of left not equal to s dot character of right இருந்துச்சு அப்படின்னா நான் அப்பயே டேரெக்டாக ரிட்டர்ன் ஃபால்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரன் பண்ணி பார்த்தா 3 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு அண்ட் ஓவராலாகவும் எனக்கு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டிக் மார்க் நான் போட்டுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.